இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். இது வந்து நம்ம 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டரா பார்த்தது தான். அதுல இன்ட்ரடக்ஷன்ல நீங்க படிச்சு பாருங்க, பெருசா ஒன்றும் கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே 10th படிச்ச எல்லாத்தையும் ரீகால் பண்ண சொல்லியிருக்காங்க. In the previous class we have studied and are well versed with the real numbers and the arithmetic operation on them. We also learn about set of real numbers, Venn diagram, Cartesian product of set, basic definition of relation and function. For better understanding, we recall more about set and Cartesian product of set. In this chapter we see a new facility of the mathematical notation of relation and function. நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சதுதான், அதெல்லாம் ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செட்ஸ் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு, இந்த என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இயர்லியர் கிளாஸ் we have seen that a set of is a collection of well defined object. என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு செட்ங்கிறது ஒரு collection of well defined object அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட கணம் அப்படின்ட்டு. As the theory of set is the building blocks of modern mathematics, one has to learn the concept of set carefully and deeply. Now we look at the term well defined. இந்த well defined அப்படிங்கறத பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், the collection of all beautiful flowers in ஊட்டி ரோஸ் கார்டன் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the collection of all old men in தமிழ்நாடு. இது ரெண்டும் செட்டா இல்லையா அப்படின்னு நாம சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க, the set of all beautiful flower in ஊட்டி ரோஸ் கார்டன் வந்து well defined, அதாவது வரையறுக்கப்பட்டதா இருக்கா அப்படின்னா இல்ல. ஏன்னா பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படிங்கிறது பர்சனுக்கு பர்சன், பர்சன் டு பர்சன், கண்டென்ட் டு கண்டென்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட், இது வந்து வேறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு அது பியூட்டிஃபுல் ஃப்ளவரா தெரியும், இன்னொருத்தருக்கு அது பியூட்டிஃபுல் ஃப்ளவரா இருக்காது. அதனால இதை வந்து நம்ம வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் செகண்ட் ஒன்னும், the collection of all old men in தமிழ்நாடு அப்படின்னா old man அப்படிங்கிறதும் பர்சனுக்கு பர்சன் சேஞ்ச் ஆகும். அதாவது one may consider a person of age 60 old and then may not agree. சில பேர் 60 வயசு ஆனது ஓல்டு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க, சில பேர் அதை அக்ரி பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த ரெண்டுமே செட் கிடையாது. நம்ம பார்த்தா இந்த ரெண்டுமே என்ன கிடையாது அப்படின்னா செட் கிடையாது. இப்போ நாம இத கொஞ்சம் மாத்தி சொல்லுவோம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னு, the collection of all red flower in ஊட்டி ரோஸ் கார்டன் அப்படின்னு எடுத்துப்போம். இப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அதாவது ஊட்டி ரோஸ் கார்டன்ல இருக்கிற ரெட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்றது, இது வந்து வெல் டிஃபைன்டா இருக்கானா இருக்கு, வரையறுக்கப்பட்டதா தான் இருக்கு. இதை நாம செட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு செட்டா நாம எடுத்துக்கலாம். அது கவுண்டபிளா தான் இருக்கும். கவுண்டபிள் எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செட்னு சொல்லுவோம். அதனால இது வந்து நாம செட் அப்படின்னு சொல்லிடுவோம். இன்னொன்னு எடுப்போம். அதே மாதிரி இந்த ஓல்டு மேனுக்கும் the collection of all men in தமிழ்நாடு of age greater than 70, 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு செட்டா சொல்லலாம்னா சொல்லலாம். ஏன்னா அதுவும் நம்ம வெல் டிஃபைன்டா தான் இருக்கு, அதுவும் கவுண்டபிளா தான் இருக்கும். அப்போ அதுவும் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we have to
இங்க பாருங்க, we have also seen and learned to us symbols like blanks to proper subset, subset, union, intersection. இத பத்திலாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இத ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். If A and B are two set, it is meaningful to write A belongs to B. இப்படி எழுதுனா இது மீனிங்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா நம்ம இந்த blanks to symbols எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை தான் மென்ஷன் பண்றதுக்கு எடுத்துக்கணும். அதாவது ஒரு செட்ல ஒரு 4 எலிமெண்ட் இருக்கு, 1 2 3 4 அப்படின்னு இருக்குன்னா ஏங்கிற செட்டுக்கு அது பேர் கொடுத்தோம்னா 1 belongs to 1 belongs to A அப்படின்னு எழுதலாம். அதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க கீழே சொல்லியிருக்காங்க. At the first side, one may hurry to say that this is always meaningless by telling. இது வந்து meaningless அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிம்பிள் நாம ஒரு செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம வேற மாதிரி எழுதணும்னு வச்சுங்க, A is equal to 1/2 and B is equal to 1,1/2. இந்த செட்ல இருக்கிற ரெண்டு எலிமெண்ட் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து எழுதணும்னா மீனிங்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த எலிமெண்ட்ஸ் ரெண்டுமே உள்ள வந்துருச்சா. இப்போ 1,2 belongs to B அப்படின்னு சொல்லலாம். இந்த 1,2க்கு ஈக்குவல் தான் A, அதனால A belongs to B அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வரப்ப மீனிங்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எம்டி செட். சில செட்ஸுக்கான டைப்ஸ்ல பார்க்கலாம். இப்போ எம்டி செட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எம்டி செட்னா ஒரு செட்டுக்குள்ள எந்த எலிமெண்ட்ஸுமே இல்லைன்னா, கண்டெய்னிங் நோ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அதை வந்து என்ன சொல்லுவோம்னா எம்டி செட்னு சொல்லுவோம். ஒரு செட்டுக்குள்ள எந்த எலிமெண்ட்டும் இல்லைன்னா எம்டி செட் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி டினோட் பண்ணோம்னா யூஸ்வலி டினோட்டட் பை இந்த மாதிரி சிம்பிள்ஸ், இந்த பை அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் இந்த மாதிரி பிராக்கெட் போடுவோம், எம்டி பிராக்கெட் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சப்செட். A subset of B அப்படின்னு படிப்போம். அதாவது Bங்கிற செட், Aங்கிற செட், ரெண்டு செட் இருக்குன்னா இந்த Aங்கிற செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த B குள்ள இருந்ததுன்னா சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். A is subset of B அப்படின்னு சொல்லுவோம். மாத்தி சொல்லணும்னா ரிவர்ஸ்ல சொன்னோம்னா B is super set of A அப்படின்னு சொல்லுவோம். For any two set A and B, if ரெண்டுமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா B குள்ள A இருக்கு, அதாவது இந்த மாதிரி Bங்கிற செட்டுக்குள்ள Aங்கிற செட் இருக்கு, Aங்கிற செட்டுக்குள்ள B இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவல் செட், ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரிதான் அடுத்தது பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ரெண்டு செட் நாட் ஈக்குவல் அப்படின்னா ஏதாவது ஒரு எலிமெண்ட் இல்லாம இருந்தாலும் அது என்ன சொல்லுவோம்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். சப்செட்டா இல்லாம இருந்ததுன்னா அதே மாதிரி ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என்ன? ப்ராப்பர் சப்செட்டும் நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அந்த Bங்கிற செட்டும் Aங்கிற செட் எடுத்துக்கிட்டோம்னா Aங்கிற செட்ல ஒரு எலிமெண்டாவது கம்மியா இருக்கணும். அததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஈக்குவலா இருக்கக்கூடாது, ஒரு எலிமெண்டாவது கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ப்ராப்பர். ஈக்குவலா இல்லாத செட் இந்த மாதிரி இருந்து ஈக்குவலா இல்லாம இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஒரு செட்டு அதே செட்டுக்கு சப்செட்டா இருக்கும். செட் இஸ் எ சப்செட் ஆஃப் இட்செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவும் இருக்கு. இம்ப்ராப்பர் சப்செட் இந்த மாதிரி இல்லாம இருந்து இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா இம்ப்ராப்பர்
சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோட்டேஷன் நாம ஏற்கனவே 9th படிச்சிருக்கோம். n proper subset of w, w proper subset of z, z proper subset of q, q proper subset of r அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் நம்பர் வந்து ஹோல் நம்பருக்கு ப்ராப்பர் சப்செட்டா இருக்கும். அதே மாதிரி இன்டிஜருக்கு w வந்து ப்ராப்பர் சப்செட்டா இருக்கும். z is proper subset of rational number அப்படின்னு வரும். rational number is proper subset of real number அப்படின்னு சொல்லுவோம். இது நாம படிச்சிருக்கோம். ஒரு பெரிய ரவுண்ட் போட்டுக்குவோம். இது வந்து ரியல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க. அதுக்கு கீழே இதுக்குள்ள இருக்கிற செட் இத Q அப்படின்னு எழுதலாம். அதுக்குள்ள என்ன எழுதலாம் அப்படின்னா Z அப்படின்னு எழுதலாம். இந்த மாதிரி உள்ள ரவுண்ட் போட்டுக்கிட்டு எழுதிட்டே போலாம். இததான் சொல்லுவோம். இது வந்து W அப்படின்னு சொல்லுவோம். இத நாம N அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டயக்ராம் நீங்க 9th படிச்சிருப்பீங்க. அடுத்தது யூனியன். யூனியன் நமக்கு தெரியும். யூனியன், இன்டர்செக்ஷன் இதெல்லாம். யூனியன்னா A யூனியன் Bனா ரெண்டு செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எழுதணும். ஆனா ஒரு எலிமெண்ட் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதான் A யூனியன் B, A R இதுல. அதாவது அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஏவுலயும் இருக்கணும், பில இருக்கிற ரெண்டையும் கலந்து எழுதுவோம். ஆனா அடுத்தது இன்டர்செக்ஷன் அப்படின்னா அண்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். அதாவது ரெண்டுலயும் இருக்கணும். ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது ஏவுலயும் இருக்கணும், பிலயும் இருக்கணும். அதான் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். டிஸ்ஜாயின் அடுத்தது ஒண்ணு என்னன்னா டிஸ்ஜாயின் செட் அப்படின்னு சொல்லணும். ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் இல்ல அப்படின்னா A இன்டர்செக்ஷன் B எம்டியா இருந்துச்சுன்னா அதை டிஸ்ஜாயின் செட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான நோட்டேஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது ப்ராப்பர் செட்டை பார்க்கலாம். ப்ராப்பர் செட் அப்படின்னா ஒரு செட்டோட சப்செட் எல்லாமே சேர்ந்தது. சாரி, அடுத்தது நாம பவர் செட்டை பார்க்கலாம். பவர் செட் என்ன அப்படின்னா ஒரு செட்டோட சப்செட் எல்லாம் சேர்ந்ததுதான் பவர் செட் அப்படின்னு சொல்லுவோம். இத நாம P of A அப்படிங்கிற நோட்டேஷன் சொல்லுவோம். இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்கு. P of A is 2 power of n அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி யூனிவர்சல் செட் அப்படின்னா ஒரு செட்டோட சூப்பர் செட் அப்படின்னு சொல்லுவோம். யூனிவர்சல் செட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபார் த செட் ஆஃப் பிரைம் நம்பர் ஒரு செட்ல இருந்து பிரைம் நம்பர்ஸ் மட்டும் தனியா எடுக்கிறோம்னா எந்த செட்ல இருந்து எடுக்கிறோம் அந்த யூனிவர்சல் செட்டை தான் நாம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த யூனிவர்சல் செட் எதெல்லாம் இருக்கும், நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இசட், கியூஆர் இதெல்லாம் நாம யூனிவர்சல் செட்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல இருந்து பிரைம் நம்பர்ஸ் எடுக்கிற மாதிரி இதுதான் நம்ம யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது காம்ப்ளிமெண்ட் செட். காம்ப்ளிமெண்ட் செட் அப்படின்னா ஒரு செட் யூனிவர்சல் செட்ல ஒரு செட் ஏன்னு ஒரு செட் இருக்கு, யூனிவர்சல் செட் இருக்கு. இந்த யூனிவர்சல் செட்ல ஏங்கிற செட்டை விட்டுட்டு மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஏ டேஷ் ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது செட் டிஃபரண்ட். செட் டிஃபரண்ட்னா A மைனஸ் B அப்படின்னு எழுதுவோம். அதாவது ரெண்டு செட் A Bங்கிற ரெண்டு செட் இருக்குன்னா அந்த எலிமெண்ட்ஸ் Bல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஏதாவது Aல இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் A டிஃபரண்ட் B அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி சில நோட்டேஷன் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். யூனிவர்சல் செட்டை 1ல இருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏங்கிற செட் ஏதாவது 1 2 3ன்னு எடுத்துட்டு இதை நம்ம சம்ஸா எழுதி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது ஈக்குவலா கிடைக்கும். யூனியன் U மைனஸ் ஏங்கிறது A டாஸா இருக்கும். ஏங்கிற செட்டையும் நாம டிஃபரண்ட் பண்ணோம்னா எம்டி செட் கிடைக்கும். எம்டி செட்ல ஏவை டிஃபரண்ட் பண்ணோம்னா எம்டி செட் கிடைக்கும். A டிஃபரண்ட் எம்டி செட்னா A கிடைக்கும். A டிஃபரண்ட் யூனிவர்சல் செட்னா எம்டி செட் கிடைக்கும். இதை சொல்றாங்க. அடுத்தது சிமெட்ரிக் டிஃபரண்ட். இதுவும் 9th பார்த்திருக்கோம். A symmetric B அப்படின்னா ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். A யூனியன் B டிஃபரண்ட் A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு. அடுத்தது ஃபைனைட் செட். ஒரு செட்ல எலிமெண்ட்ஸ் ஃபைனைட்டா இருந்ததுன்னா அது ஃபைனைட் செட்.
ஒரு செட்ல எலிமெண்ட்ஸ் வந்து இன்ஃபைனைட்டா இருந்ததுன்னா, அதாவது அன்கவுண்டபிளா இருந்துச்சுன்னா அது இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சிங்கிள்டன் செட், ஒரு செட்ல ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதை சிங்கிள்டன் செட்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆபரேஷன் அதை பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது செட் யூனியன் இன்டர்செக்ஷனுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ரெண்டும் பிரிச்சு காட்டியிருக்காங்க. யூனியன் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும், யூனியனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இன்டர்செக்ஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். A union B is equal to B union A, A intersection B is equal to B intersection A. அதே மாதிரி associative property, distributive property, identity, independent, observation, இதெல்லாம் நீங்க சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதை அப்படியே நீங்க படிச்சுக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு 1 மார்க்ல கேட்பான், இதை நீங்க சம்மாவே போட்டு பார்க்கலாம். ஏங்கிற ஏதாவது ஒரு செட் யூனிவர்சல் செட் நீங்களா எழுதிக்கிட்டே இது சரியா வருதா, சரி கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டி மார்கன் லா, சிமெட்ரிக் டிஃபரண்ட்கான ஃபார்முலா, எம்டி செட்டையும் யூனிவர்சல் செட்டையும் வச்சுக்கிட்டு சில ஈக்குவாலிட்டி எழுதியிருக்காங்க, இதையும் நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி கார்டினல் நம்பர்ஸ், கார்டினல் நம்பரை வச்சுக்கிட்டு சில ஃபார்முலாஸ் எழுதியிருக்காங்க. n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b அப்படின்ட்டு. அதே மாதிரி ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் டிஸ்ஜாயிண்டா இருந்ததுன்னா, அதாவது இன்டர்செக்ஷன் இருக்காது, அது 0 ஆயிரும். அப்ப அதை விட்டுட்டு n of a union b is equal to n of a plus n of b அப்படின்னு எழுதலாம். இதை வந்து 3 செட்டுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. n of a union b union c is equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of a intersection c minus n of b intersection c plus n of a intersection b intersection c அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கார்டினல் நம்பர்ஸ் வச்சுக்கிட்டு சில ஃபார்முலாஸ் எழுதியிருக்காங்க. அடுத்தது கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இதுவும் நம்ம பார்த்திருக்கோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா a cross b டினோட் எப்படி டினோட் பண்ணுவோம்னா a cross b அப்படின்னு டினோட் பண்ணுவோம். a cross b எப்படி எழுதுவோம்னா, ரெண்டு செட் கொடுத்திருந்தானா அது ரெண்டுக்கும் கார்டினல் நம்பர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுவோம். அது எப்படி இருக்கும்னா ரியல் நம்பரோட சப்செட் தான் இருக்கும் அப்படிங்கறதையும் நாம பார்த்திருக்கோம். we know that the Cartesian product of set is nothing but a set of ordered elements. அந்த elements ordered பண்றது. In particular, Cartesian product of two set is a set of ordered pair, while the Cartesian product of three set is a set of ordered triplets அப்படின்னு சொல்லுவோம். Let a comma b c b three non-empty set, then the Cartesian product of a with b is denoted by a cross b அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆர்டர்டு பேர்ஸ் தான் நம்ம கார்ட்டீசியன், ஒரு செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து 3 செட்டுக்கு எழுதுறப்ப a cross b cross c இந்த மாதிரி எழுதுவோம். a comma b comma c, ரெண்டு செட்டா இருந்தா a comma b ன்னு ஆர்டர்டு பேர்ல எழுதுவோம். 3 செட்டா இருந்துச்சுன்னா a comma b comma c இப்படி எழுதுவோம். அதே மாதிரி ரெண்டு செட்டும் சேம் செட்டா இருந்ததுன்னா இப்படி எழுதுவோம். இது கரெக்ட். a cross a னா a comma a அப்படின்னு எழுதுவோம். a belongs to a. அதே மாதிரி a cross b யும் b cross a யும் கண்டுபிடிச்சோம்னா ரெண்டும் கண்டிப்பா ஈக்குவலா இருக்காது. a cross b க்கு வேற ஆர்டர்டு பேர்ல இருக்கும், b cross a க்கு வேற ஆர்டர்டு பேர்ல இருக்கும். ரெண்டும் ஈக்குவல் ஆகாது. அதர்வைஸ் எப்போ அப்படின்னா unless a வும் b ஈக்குவல் செட்டா இருந்துச்சுன்னா, a வும் b யும் ஈக்குவல் செட்டா இருக்கிறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் ஆகும். மற்ற டைம்ஸ்ல ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் ரியல் நம்பர்ஸ் ஆர் கிராஸ் ஆர்னு சொல்லுவோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதே 3 ரியல் நம்பர்ஸ்க்கான கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து ஆர் கிராஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏங்கிற செட்டு 1 2 3 கொடுத்துருக்காங்க, பிங்கிற செட்டு 2 4 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் இங்க ஏங்கிற செட்ல இருக்கிற 1க்கும் இது 2க்கும் ஆர்டர்ட் பேர் எழுதுவோம். 1,2 அடுத்தது 1,4 1,6 அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி 2ங்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு 2,2 2,4 2,6 அப்படின்ட்டு ஆர்டர்ட் பேர்ல எழுதுவோம். மொத்தமா இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா n of a வையும் n of b ஐயும் மல்டிபிள் பண்ணும். n of a ல 3 எலிமெண்ட்ஸ், n of b ல 3 எலிமெண்ட், 3 3s are 9 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி a cross b is a subset of r cross r. r cross r ஓட subset தான் கண்டிப்பா a cross b ஆ இருக்கும் அப்படி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்முலா இருக்கு. n of a cross b அப்படினா n of a into n of b அப்படினு சொல்லலாம். It is easy to see that the following set are subset of r cross r. இது எல்லாமே r cross r ஓட subset தான். இந்த ஆர்டர்ட் பேரை பார்ப்போம். x, 2x ன்னு கொடுத்திருக்காங்க. இது x belongs to real number. ஒருவேளை x2 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க என்ன வரும்? அதோட பேர் 2 2s are 4 ஆயிடும். 2,4. அதே மாதிரி 3 எடுத்தோம்னா 3,6 இந்த மாதிரி ஆர்டர்ட் பேர். xல ரியல் நம்பர்ஸ் இருக்குது. எந்த எலிமெண்ட்ஸ் எழுதி ஆர்டர்ட் பேர் எழுதினாலும் அது எல்லாமே ரியல் நம்பரோட r cross r ஓட சப்செட்டா தான் இருக்கும். இது அதே மாதிரி தான் இதுவும் r cross எல்லாமே வந்து r cross r ஓட சப்செட்டா தான் இருக்கும். இதுல இந்த தேர்டும் ஃபிஃப்த்தும் பாருங்க, பக்கத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா x is an non negative real numbers அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது இமேஜினரி நம்பர்ஸ் ஆயிடும், ரியல் நம்பர் இருக்காது. அதனாலதான் இங்க நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த பேக் இந்த x is a non negative real numbers மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆர்டர்ட் பேர் வந்து r cross r ஓட சப்செட்டா இருக்காது. அதனாலதான் அந்த கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். Find the number of subset of A. அதாவது இந்த செட்ல இருக்கிற சப்செட் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இந்த செட் வந்து செட் பில்டர்ஸ் ஃபார்ம்ல இருக்கு. நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாத்திக்கணும். சொல்யூஷன்ல முதல்ல இத ரோஸ்டர் ஃபார்முக்கு மாத்திக்கலாம். எப்படி மாத்தணும் அப்படின்னா இதோட எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்கான். 2 less than or equal to n less than or equal to 5 னு கொடுத்திருக்கான். இந்த எலிமெண்ட்ஸை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒவ்வொரு x ஆ கண்டுபிடிக்கணும். n க்கு பதிலா முதல்ல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 4 2s are 8 8 plus 1 9 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் 9 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து அதே மாதிரி 3 அப்ளை பண்ணுங்க. 4 3s are 12 12 plus 1 13 அப்படின்னு வந்துரும். அடுத்து 4 அப்ளை பண்ணுவோம். 4 4s are 16 16 plus 1 17 அப்படின்னு வந்துரும். அதுக்கு அடுத்து 5 அப்ளை பண்ணுவோம். 4 5s are 20 20 plus 1 21 அப்படின்னு வந்துரும். ஹென்ஸ் இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா n of a அப்படிங்கிறது 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம். அதாவது நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். 2 பவர் ஆஃப் n அப்படின்னு பார்த்தோம். இப்போ n வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4 கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணோம்னா 2 பவர் ஆஃப் 4 பண்ணும். n of p of a அப்படின்னு நோட்டேஷன் எழுதுவோம். நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கான நோட்டேஷன் n of p of a அப்படின்னு எழுதுவோம். அப்ப 2 பவர் ஆஃப் n of a ன்னு சொல்லலாம், இல்ல 2 பவர் ஆஃப் n ன்னு சொல்லலாம். 2 பவர் ஆஃப் 4 2 பவர் ஆஃப் 4 னா 2 4 டைம்ஸ் நம்ம போட்டு மல்டிபிள் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 16 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்டோட எண்ணிக்கை வந்து 16. எக்ஸாம்பிள் சம் ஒன்னு பார்த்தோம். அதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் எக்சர்சைஸ் 1.1ல ஒரு 4 சம்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இது எல்லாத்தையும் இந்த கிளாஸ்ல நாம பார்க்கலாம்.